தேவன் தாமே இந்த உபவாச ஜெபத்தின் 18வது நாளை காணும்படியாய் தேவன் நமக்கு கிருபை தந்தார். இந்த நேரத்தில் கூட தேவ சமூகத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறது தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏனென்றால் தொடர்ந்து ஒரு தேவ சமூகத்துக்கு நம்ம வந்து உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டு நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம், வேலைக்கு போயிடுறோம். ஆனாலும் கூட தேவ சமூகத்தில் அமரும்படியான ஒரு இரக்கம், ஒரு தயவு, ஒரு கிருபை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. உலக ஜனங்களை பார்க்கலாம் நாம் மிகவும் பாக்கியசாலிகள், பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் நம்ம காணப்படுகிறோம். தேவனுடைய தயவனால் இந்த இடத்துல நம்ம அநேக சத்தியத்தை நம்ம கேட்டோம். உண்மையாக அது எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமாக இருந்தது. எனக்கும் கூட கேட்டதான அந்த வார்த்தைகள், சத்தியமான வார்த்தைகள் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. இந்த 18வது நாளில் கூட அடிமை பேச முடியாத தேவன் கொடுத்த தயவுக்காக கர்த்தரை நன்றியோடு நான் துதிக்கிறேன். அநேக உபத்திரவத்தையும் இக்கட்டுகளையும் காண செய்த என்னை மீண்டுமாய் நீர் திரும்பவுமாய் நீர் என்ன பண்ணீங்க, உயிர்ப்பிக்க செய்து. சங்கீதம் 71:20 நம்ம என்ன பண்ணுறோம், தியானித்து வருகிறோம். அநேக காரியங்களை நாம் தியானிக்கும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, உபதேசத்தை கேட்டு நடக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், உயிர்ப்பிக்க முடியும். உபதேச சத்தியத்தை நம்ம கேட்டு நடக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியுமா, உயிர்ப்பிக்கப்பட முடியும். ஒரு மனிதன் தன்னைத்தானே என்ன பண்ண முடியாது, அவன் ரிஃப்ரெஷ் பண்ண முடியாது, உயிர்ப்பிக்க அவனால் முடியாது. உபதேச சத்தியத்தை என்ன பண்ண கேட்கணும். அதுக்கு அவன் என்ன பண்ணணும், தேவாலயத்துக்கு வரணும், கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்ன பண்ணணும், வரணும். அங்கே கர்த்தருடைய ஆலயத்திற்கு கர்த்தரால் ஏவப்பட்டதான தேவதாசர்கள், ஊழியக்காரங்களுடைய வார்த்தை கேட்கும்போது, அவர்களால் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி தன்னை அர்ப்பணிக்கும்போது அவன் உயிர்ப்பிக்கப்படுவான். வாசிப்போம். பிரசங்கியினுடைய 7வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 7:5. ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். ஞானியின் ஆண்டவர் யாரை சொல்றாருங்க, யாரை சொல்றாரு, நம்மள சொல்றாரு, ஊழியக்கார சொல்றாரு. அப்போ அந்த ஞானியின் கடிந்து கொள்ளுதலை, ஒருவேளை அவங்க சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும். அநேக காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு வரோம். அநேக காரியங்களை அவங்க என்ன பண்றாங்க, சொல்றாங்க. சத்தியத்தின்படி, வேத வசனத்தின்படி நமக்கு என்ன பண்றாங்க, உபதேசிக்கிறாங்க. அதை கேட்கும்போது ஒரு நேரத்தில் நமக்கு என்ன இருக்கும், கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, ஞானியின் கடிந்துகொள்களை கேட்டு நடக்கும்போது நாம் என்ன பண்ண முடியுமா, உயிர்ப்பிக்கப்பட முடியும். ஞானியினுடைய கடிந்து கொள்ளுதலை நம்ம என்ன பண்ணோம், அது ஞானி நம்ம தலையை என்ன பண்ணுது, கொட்டினா கூட அதை என்ன பண்ணணும், நம்ம தலையை சிரசை நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவங்களுடைய உபதேசத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்படி நம்ம அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது நாம் உயிர்ப்பிக்கப்பட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமில்லாமல் வாசிங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18. நீதிமொழிகள் 13:18. கடிந்து கொள்ளுதலை கேட்டு தள்ளுகிறவன் இலட்சியம் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கேட்டு நடக்கிறவனோ கனமடைவான். இன்னைக்கு கடினமான வார்த்தைக்கு யாரும் என்ன பண்ணல, ஒப்பு கொடுக்கறது கிடையாது, செய் கொடுக்கறது கிடையாது. ஒரு கஷ்டமான உபதேசம் வரும்போது அது என்ன பண்றது இல்லை, செய் கொடுக்கறது யாருமே கிடையாது. அந்த வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவரால், தேவ ஆவியானவரால் அது உணர்த்தப்பட்டு தான் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை வரும்போது நம்முடைய இருதயத்தை கொல்றது போல இருக்கும், நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணும், அந்த வார்த்தை கிழிக்கிறது போல இருக்கும். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எங்கேயும் அது கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் என்ன பண்ணுதான், உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறதாவும் இருக்குதான். அது இருதயத்தின் நினைவுகளை அது என்ன பண்ணுதான், வகையறுக்குமா. அது நல்ல நினைவா கெட்ட நினைவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், வகையறுக்கணுமா.
அந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணுவோம், இருபுறமும் கற்குள்ள பட்டயம். சத்தியத்தை கொடுக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும், அந்த பட்டயம் வெட்டும். சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த பட்டயம் வெட்டும். ரெண்டு புறமும் கற்குள்ள இது இந்த வேதம் ஒரு பட்டயம். அப்போ ஞானியினுடைய கடிந்து கொள்ளைகளை கேட்டு நடக்கிறவனும் கனமடைவான். இன்னைக்கு அப்பா அம்மாவுடைய வார்த்தையில கேட்டு பிள்ளைங்க நடந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க எப்படி வருவாங்க, பிற்காலத்தில் ஒரு நல்ல பிள்ளைங்களா வருவாங்க. வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல பிள்ளைங்களா வருவாங்க. ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு வேலைக்கு போகிற பிள்ளைங்களா வருவாங்க. அப்பாவுடைய வார்த்தையை அம்மாவுடைய வார்த்தையை அந்த கடிந்து கொள்ளுதலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அசட்டை பண்ணாங்கன்னா அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்காது. அந்த வாழ்க்கை நல்லா இருக்கு. எதுக்காக பிள்ளைங்களை அவங்க திட்டுறாங்க, எதுக்காக அவங்க அடிக்கிறாங்க, எதுக்காக அவங்க கடிந்து கொள்ளுறாங்க, அவங்களுடைய நன்மைக்காக, அவங்களுடைய நன்மைக்காக. அது போல தான் வேதத்திலையும் கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது நம்முடைய பிடரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கடினப்படுத்தக்கூடாது. நம்முடைய பிடரை நம்ம கடினப்படுத்தணும்னா என்ன பண்ணுவான், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் என்ன பண்ணுவானா, நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம நோக்கி வரும்போது, ஆண்டவரே நீங்க எனக்காக பேசுனீங்கப்பா, நீங்க எனக்காக பேசுனீங்கப்பா, அந்த வார்த்தை எனக்கு தான், அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அது எனக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு வேத வசனத்துக்கும் ஒவ்வொரு வேத வசனத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கடிந்து கொள்கிறதான ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் தான் என்ன பண்றாரு, அந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். அப்போ ஞானியினுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கணும். போதகரின் வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அப்படி வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய உண்மையிலே நம்முடைய வார்த்தை நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அநேக ஊழியக்காரனுடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற அநேக பிள்ளைகளோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது பிரகாசமா இருக்கும். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பிரகாசமா இருக்கும். ஒரு நல்ல வேலையில இருப்பாங்க, ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில் அவங்க இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அநேகருக்கு ஒரு சாட்சியுள்ள பிள்ளைய அவங்க இருப்பாங்க. ஏனென்றால் அந்த உபதேசத்தில் அவங்க என்ன பண்றாங்க, அனுதினமும் போதிக்கப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, தன்னைத்தானே அவங்க என்ன பண்றாங்க, உருவாக்கி கொள்றாங்க. தன்னைத்தானே என்ன பண்றாங்க, உருவாக்கி கொள்றாங்க. நம்ம தனியாக வீட்டில் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளை ரெப்ரெஷ் பண்ண முடியாது, நம்ம உருவாக்கி கொள்ள முடியாது. தேவாலயத்துக்கு நம்ம வரணும். ஆலயத்தில் வந்து நமக்கு சொல்லப்படுற சத்தியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை உருவாக்குவார். கர்த்தர் என்ன பண்ண, நம்மை உருவாக்குவார். அது மாத்திரம் இல்லாமல் வாசிங்க நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. ஞானவான்களின் போதகம் ஜீவ ஊற்று. அது எப்படிப்பட்ட ஊற்றா, ஜீவ ஊற்று. அதனால மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அப்போ ஞானவான்கள் என்ன வார்த்தை சொல்றாங்களோ அவங்களுடைய போதகத்தினுடைய வார்த்தை, போதகருடைய வார்த்தை, அந்த வார்த்தை ஜீவ ஊற்று என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஜீவ ஊற்றுல நம்ம நினைப்போமானால், அந்த ஜீவ ஊற்றுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும், நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும். அந்த உபதேச சத்தியத்தை கேட்டு நடக்கும்போது நிச்சயமாகவே நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்துக்கு, ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய நடத்துதலுக்கு, ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் காத்திருந்து உபவாசித்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். உபவாசிக்கும் போது நம்ம உயிர்ப்பிக்கப்படும். உபவாசிக்கும் போது நம்ம எப்படி பண்ணுவோமா, உயிர்ப்பிக்கப்படுவோம். வாசிங்கள், எப்படி நம்ம உபவாசிக்கணும், எப்படி உபவாசிக்கணும், நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் உபவாசம் பண்ணணுமா? இல்லை. நம்ம உபவாசிக்கும் போது நம்முடைய அரை கதவை சாத்தி கொண்டு நம்ம என்ன பண்ண, எண்ணெய் பூசி ஒரு நல்ல புதிய வஸ்திரம் தரித்து கொண்டு கர்த்தருக்கும் நமக்கும் அந்த உபவாசம் தெரியணும். கர்த்தருக்கும் நமக்கும் அந்த உபவாசம் தெரியணும். நம்ம முகவாடலாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, முகவாடலாக இருக்கக்கூடாது. நான் கூட உபவாசமாக இருந்தேன். கர்த்தர் பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னால் எனக்கு சுகரு இருந்தாலும் சரி நம்ம உபவாசிக்கலாம், கர்த்தருக்காக இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு வேளை சாப்பிட்டேன். 2 வேளையும் என்ன பண்ண நான் சாப்பிடல. கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தார். உண்மையிலே நான் வேலைக்கு போகிறேன் வரேன், கொஞ்சம் கூட எனக்கு என்ன இல்லை, டயர்டே இல்லை. கர்த்தர் எனக்கு அந்த பலனை கொடுத்தார். அப்போது உபவாசிக்கும் போது தேவ ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மை பலப்படுத்துவார். தேவ ஆவியானவர் என்ன பண்ணுவார், நம்மை பலப்படுத்துவார். வாசிங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள்,
அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். ம் ம் அப்போ நம்ம உபவாசிக்கும் போது நம்முடைய உபவாசம் நமக்கும் தேவனுக்கும் தெரியும்படியா நம்ம என்ன பண்ணணுமா, அந்த உபவாசத்தை நம்ம காத்து கொள்ளணும். அப்போ அவிசுவாசிகள் அந்நியர் என்ன பண்றாங்களாம், தன்னுடைய முகங்கள் வாடும்படியா அவங்க காணப்படுறாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ உபவாசிக்கும் போது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆண்டவரே நான் உபவாசம் இருக்க போறேன்ப்பா, நீங்க என்ன பண்றீங்க, என்ன பலப்படுத்துங்க, நீங்க என்ன பலப்படுத்துங்க சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், தேவனிடத்திலிருந்து பொருத்தனை பண்ணி நம்ம உபவாசிக்கணும். அப்போ உபவாசித்து பண்ற ஜபத்துக்கும் நார்மலா பண்ற ஜபத்துக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. 18 நாள் நம்ம ஜபத்துக்கு வரோம், உபவாசித்து நம்ம ஜபிக்கிறோம். அந்த ஜபத்துக்கும் உபவாசம் இல்லாமல் நான் சாப்பிட்டு வந்து ஜபம் பண்ற ஜபத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே ஒரு பதில் ஜபம் கேட்கப்படும். கர்த்தர் நம்ம உபவாசித்து நம்முடைய உடலை வருத்தி தேவ சமூகத்தில் ஒரு காரியத்துக்காக நம்ம காத்திருந்து ஜபிக்கும் போது நிச்சயமான ஒரு பதில் ஆண்டவர் என்ன பண்ணுவோம், நமக்கு தருவார். வாசிங்கள் சங்கீதம் 35:13 வாசிங்க. இரட்டுடித்தி என் ஆத்துமாவை அப்போ நான் உபவாசத்தில் என் ஆத்துமாவை என்ன பண்ணுவேன், உயர்த்துவேன். இப்போ நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு உடலுக்கு பலன் கிடைக்கும். நான் உபவாசிக்கும் போது பலன் கிடைக்காது. ஆனா உள்ளான ஒரு மனுஷன் இருக்கான், உள்ளான ஒரு மனுஷன், நம்முடைய ஆத்துமா அது பலப்படும். ஒருவேளை சரீரம் நமக்கு பலவீனமாய் காணப்படும், ஆனால் உள்ளான மனிதனாகிய அந்த ஆத்துமால ஒரு பலன் இருக்கும். அப்ப ஆத்துமாவில் உள்ள மனுஷன் பலப்படும் போது கர்த்தர் நம்முடைய காரியத்தை என்ன பண்ணுவாரு, வாய்க்க செய்வார். நம்முடைய காரியத்தை என்ன பண்ணுவார், அவரு வாய்க்க செய்வார். வாசிங்கள் அப்போஸ்தலர் 13:2-3 வாசிங்க. அப்போஸ்தலர் எழுதின 13ஆம் அதிகாரம். திருவுள்ளம் பற்றினார். அப்போ அவங்க உபவாசித்து ஜெபித்த போது அப்போ பர்னபாவையும் பவுலையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஊழியத்துக்கு என்று அவங்க என்ன பண்றாரு, வேறு பிரிக்கிறார். அப்போ உபவாசித்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை என்ன பண்றாரு, அவரு கேட்கிறாரு. அப்போ உபவாசித்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும், நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும், நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், நம்முடைய குடும்பங்களை தேவன் கட்டி எழுப்புவார், தேவ ஆலயத்தை தேவன் என்ன பண்ணுவாரு, கட்டி எழுப்புவார். அப்போ உபவாசித்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு நிச்சயமான பதிலை தருவார். வாசிங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும் எழும்பும். அப்பொழுது நீயும் உன்னுடைய தகப்பன் குடும்பத்தார் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த எஸ்தரை பார்க்கும்போது முழு யூத குலத்து ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வரணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, உபவாசிக்கிறாங்க. இந்த ஆமான் என்ன பண்றாருன்னா அந்த யூத ஜனங்களை அழிக்கும்படியா என்ன பண்றாரு, ராஜாவிடத்துல போயிட்டு ஒரு முத்திரை மோதிரத்தை வச்சு என்ன பண்றாரு, ஒரு சட்டத்தை அவரு வாங்கிறார், ஒரு ஆர்டர் வாங்கிறாரு. அப்போ அந்த விஷயம் வந்து மொர்தெகாய்க்கு தெரியப்படுது, மொர்தெகாய்க்கு தெரியப்படுது. அப்போ மொர்தெகாய் யாருன்னா அந்த ராஜ அரண்மனையில இருந்த ஒரு காவல்காரன், ராஜ அரண்மனையில இருந்த காவல்காரன். அவனா பெருசா எதனா தப்பு பண்ணானா இல்லை. அவன் ஆமான் வரும்போது அவனுக்கு என்ன பண்ணல,
நமஸ்காரம் பண்ணல, அவன் வணக்கம் செலுத்தல. அதனால என்ன ஆனான், அவன் இவனை பழி வாங்கணும்னு நினைச்சான். இந்த பழி வாங்குற எண்ணம் முழு யூத குலத்தை என்ன பண்ணுச்சு, அழிக்கும்படியா அவனை பண்றான், ஒரு ஆர்டரை வாங்கிடுறான். அப்போ முழு யூத குல ஜனங்களும் அழிய போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மொர்தெகாய்க்கு தெரியப்படுது. அப்போ அந்த எஸ்தர் என்ன பண்றாங்க, ராஜாவோட அரண்மனையில இருக்கிறாங்க. ராஜாவுடைய அரண்மனையில இருக்கிறாங்க. அவங்க இருந்துட்டு இருக்கலாம் இல்லை, ராஜமேன்மை, ராஜ வஸ்திரம், நல்ல சாப்பாடு, நல்ல தங்கறதுக்கு இடம், அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், இருந்துட்டு இருக்கலாம். ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, முழு யூத குல ஜனங்களின் ரட்சிப்புக்காக அவங்க என்ன பண்ணாங்க, 3 நாள் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுங்க, நீங்க உபவாசமா இருக்க சொல்லுங்க. நானும் என்னுடைய தாதிமாரும் நாங்க என்ன பண்ணுவோம், இந்த ஜனங்களுக்காக நான் அந்த அரண்மனையில நான் என்ன பண்ணுவேன், உபவாசிப்பேன். ராஜாவுடைய கட்டளை சொல்லப்பட்டது. இவங்களுக்கு ராஜாவுடைய கட்டளை மீறி யாருன்னா உபவாசம் பண்ண என்ன பண்ண, ராஜா கொண்டு போட்டுருவாரு. நான் செத்தாலும் பரவாயில்ல, ராஜாவுடைய கட்டளை நான் மீறினாலும் பரவாயில்ல, எனக்கு ராஜ மேன்மை கிடைக்கலாலும் பரவாயில்ல, என்னுடைய ஜனங்கள் முழு யூத குல ஜனங்கள் ரட்சிப்புக்காக நான் என்ன பண்ணுவேன், இவங்களுக்காக நான் ஜெபிப்பேன், உபவாசிப்பேன் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, வைராக்கியமா அவங்க என்ன பண்ணாங்க, உபவாசித்தாங்க. உபவாசம் கேட்கப்பட்டதா, ஜெபம் கேட்கப்பட்டதா, கேட்கப்பட்டது. அந்த முழு யூத குலத்தை ஜனங்களை அழிக்கும்படியான ஒரு சட்டம் போட்டாலும் கூட அந்த உபவாசத்தினால, முயற்சினால யாரு ஆமான் சாதிக்கலாம்னு நினைச்சான். ஆனா முழங்காலினால எஸ்தரும் மொர்தெகாய் என்ன பண்ணாங்க, சாதிச்சாங்க. முயற்சினால சாதிக்க முடியாதது முழங்கால முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க என்ன பண்ணாங்க, முழங்கார் படிட்டு ஜெபிச்சாங்க. ஜெபிக்கும் போது தேவ சமூகத்தில் இருந்தவனாச்சு அவங்களுக்கு இரக்கம் கிடைச்சது, ராஜாவோட கண்களில் தயவு கிடைச்சது. அந்த முழு யூத ஜனங்களை அழிக்கும்படியான சட்டத்தை என்ன பண்ணாங்க, அப்படியே மாத்தினாங்க. இப்போ மொர்தெகாய் என்ன பண்ணான், அதை தூக்கு மரத்தில் போடணும்னு சொல்லிட்டு ஆமான் பலவித யோசனையா இருந்தான், பலவித காரியங்களை அவன் செய்தான். ஆனாலும் கூட கடைசியில யார் அந்த சூழ்ச்சியான காரியத்தை செய்தாங்களோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மரத்துல தூக்கி போடும்படி ஆண்டவரை மாத்தினார். ஒருவேளை நமக்கு விரோதமாய் சட்டங்கள் இருக்கலாம், ஒருவேளை நமக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் இருக்கலாம், ஆனாலும் நம்மளால முடியாதது தேவனால கூடும், நம்மளால கூடாதது தேவனாலே கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவங்க உபவாசிக்கும் பொழுது முழு யூத ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. இந்த நாட்களில் நாம இங்கே இந்த சிறுதாவூர் சபையில நாம் ஜெபிக்கும் போது, உபவாசிக்கும் போது, ஒருவேளை இந்த சிறுதாவூர் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, ரட்சிப்புக்குள்ள மாறலாம். அநேகர் என்ன பண்ணலாம், தேவன் ரட்சிக்கலாம். வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கில இருந்து அநேக கிராமங்கள் உண்டு. அந்த கிராமத்தில் உள்ள அநேக ஜனங்களை தேவன் என்ன பண்ணுவார், ரட்சிப்புக்குள்ள மாத்துவார். முடியுமா முடியாதா? முடியும். ஏன் டல்லா சொல்றீங்க? முடியும். கர்த்தரால எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்கள் தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே ஸ்தோத்திரப்பா. நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தானியேல் என்ன பண்ணாரு, அந்த ஜனங்களுக்காக தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக என்ன பண்ணார், அவரு உபவாசித்தாரு, உபவாசம் பண்ணினாரு. நெகேமியா எப்படி அந்த இடிந்து போன தேவ ஆலயத்தை கட்டும்படியா ஆண்டவருடைய ஆவியை எழுப்பினாரோ, அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அடிமையா போயிட்டாங்க. அப்போ அந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நெகேமியா ஆவியை தேவன் எழுப்பினது போல தானியேலையும் என்ன பண்ணார், ஆண்டவர் எழுப்பினார். இந்த நாட்களில் நம்மளும் என்ன பண்ணோம், உபவாசித்து நம்ம ஜெபிக்கணும். நம்ம உபவாசிக்கும் போது நம்முடைய குடும்பம் கட்டப்படும். அநேகருக்காக நம்ம உபவாசி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். உபவாசிக்கும் போது நாம் உயிர்ப்பிக்கப்படும் என்று 2வது காரியத்தை பார்த்தோம். 3வது, உண்மையாக இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுவார், நம்மை உயிர்ப்பிப்பார். உண்மையாக இருக்கும்போது தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார். வாசிங்கள் என்னாகமத்தின் புத்தகம் 12:7 வாசிங்க. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன்
உண்மை இல்லவன். ஆண்டவரே சாட்சி சொல்றாரு. அருமையா என்ன பண்றாரு ஆண்டவரே சாட்சி சொல்றாரு. மோசே அழைக்கப்பட்ட போது அவன் என்ன இருந்தான்? மோசே உண்மையிலோனா இருந்தான். பார்வோனுடைய அரண்மனையில் வளர்க்கப்பட்ட ஒரு மனிதன், சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு அதில் கற்று தேர்ந்த ஒரு மனிதன். தன்னுடைய சொந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் நெசுக்கப்படுகிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா? போயிட்டு ஒரு மனுஷனை கொலை செய்துட்டான். ஒரு மனுஷன் என்ன பண்ணா? மோசே கொலை செஞ்சுட்டாரு. அது அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிட போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? அவர் தப்பிச்சு தன்னுடைய மாமன் வீட்டு, அந்த தூர தேசத்திற்கு எத்ரோ என்று சொல்லப்படுகிறன்னா மாமன் வீட்டுக்கு என்ன பண்றாரு? போயிட்டாரு. அங்கே போயிட்டு என்ன பண்றாரு? அவரு 40 வருஷமா ஆடுகளை மேய்க்கிறாரு. 40 வருஷமா என்ன பண்றாரு? ஆடுகளை மேய்க்கிறாரு. எல்லா சாஸ்திரத்தையும் கற்று தேர்ந்த ஒரு மனுஷன் எதற்காக போயிட்டு ஒரு ஆடுகளை மேய்க்கணும்? அவர் என்ன பண்ணார்? உயிர் தப்பும்படியா போயிட்டார். தேவ திட்டம் நிறைவேறும்படியா என்ன பண்ணார்? அந்த இடத்துக்கு போயிட்டார். அப்போ முச்செடியிலே தேவன் என்ன பண்ணாரு? அந்த மோசேக்கு பிரத்யட்சமாய் தன்னை வெளிப்படுத்தினாரு. அடிமைத்தனத்துல எங்க ஜனங்க இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. எகிப்தில் அவங்க என்ன பண்ற? செங்கல் சூளை அறுத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு விடுதலே இல்லை. அனுதினமும் என்ன பண்றாங்க? என் தேவ சமூகத்தை நோக்கி என்ன பண்றாங்க? அவங்க கூக்குரலிடுறாங்க, சத்தமிடுறாங்க. அவங்களுடைய சத்தம் என்னுடைய தேவ சமூகத்தை வந்து என்ன பண்ணுச்சு? எட்டினது. நீ போயிட்டு என்ன பண்ற? அந்த ஜனங்களை விடுவிக்க முடியாத ஒரு நான் தலைவனா நான் தேடுறேன், விடுவிக்க முடியாத ஒரு மனுஷனை தேடுறேன், விடுவிக்க முடியாத ஒரு உண்மையுள்ள மனுஷனை தேடுறேன். என் தாசனாகிய மோசேயே நீ என்ன பண்ண? புறப்பட்டு போ, எகிப்து தேசத்துக்கு என்ன பண்ணு? நீ புறப்பட்டு போ. அப்போ மோசே பயப்படுறாரு. ஆண்டவரே, நான் எகிப்து தேசத்துல கொலை பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா, நான் ஒரு தவறு பண்ணிட்டு வந்துட்டு அந்த பாரம் நான் போனா என்ன பண்ணுவேன்? என்ன கொன்று போட்டுருவானே. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ராஜா மறிச்சு போனா, உன்னை அடையாளம் தெரியாது, என்ன பண்ற? நீ போ. அப்போ நான் போகிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு அடையாளம் வேண்டுமே. நான் எப்படி நான் போய் நான் சொல்ல முடியும்? நான் ஒரு தேவ மனுஷன், நான் ஒரு தேவ தாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் எப்படி போயிட்டு சொல்ல முடியும்? நான் தேவ மனுஷனானா எனக்கு ஒரு அடையாளம் வேண்டுமே. ஒரு தேவ மனுஷனா இருந்தா எனக்கு ஒரு அடையாளம் வேண்டுமே. என்ன அடையாளம் ஆண்டவர் கொடுக்குறாரு? உன்னுடைய அங்கேயில உன்னை கையே போடு. கை போடும்போது என்ன ஆச்சு? வெண் குஷ்டரோகமாவது மாறினது. கையை வெளியில எடுக்க சொல்றாரு. அதுனாச்சு நல்ல ஒரு கையா மாறினது. உன் கோலை தரையில போடுன்றாரு. தரையில போட்டாரு, பாம்பா மாறினது. மறுபடியும் அதனுடைய வாழை பிடின்றாரு ஆண்டவர். அப்ப பிடிக்கும் போது அந்த கோலா மாறிச்சு. இந்த 2 அடையாளம் உனக்கு போதும். நீ போ. உனக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்? உன்னுடைய சகோதரனாக ஆரோன் வந்து உன்னை கூட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? மோசையை நம்பி அந்த ஜனத்தை விடுவிக்கும்படியா தேவன் அழைத்தார். அப்போ மோசே என்ன பண்ற? அழைத்த நாளிலிருந்து அந்த எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி அவர் என்ன பண்றாரு? கானான் தேசத்திற்கு வழி நடத்துறாரு. விடையில என்ன பண்றாங்க? அவங்க அப்பம் கேட்குறாங்க, சாப்பாடு கேட்குறாங்க, இறைச்சி கேட்குறாங்க, தண்ணீர் கேட்குறாங்க. மாறாவின் தண்ணீர் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மதுரமா மாத்தினாரு. இறைச்சியை கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணார் ஆண்டவர்? இறைச்சி கொடுத்தாரு. அப்பம் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணாரு? வானத்தினுடைய மன்னாவை, தேனிட்ட பணியாரம் போன்ற மன்னாவை கொடுத்தது. எல்லா காரியத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க? செய்தாங்க, அனுபவிச்சாங்க. ஆனா கர்த்தரை என்ன பண்ணாங்க? அவங்க மறந்து போனாங்க. இந்த ஆசனாகிய மோசே என் வீட்டில் எப்படி இருந்தாரா? உண்மையில கர்த்தருடைய அழைப்பு என்ன பண்ண அந்த மனுஷன் விடவே இல்லை. ஜனங்கள் முறுமுறுத்தாங்க, 6 லட்சம் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. ஆனாலும் தாசனாகிய மோசே எப்படி இருந்தாரு? உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவ சமூகத்துல, குடும்பத்துல, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் அழைத்த அழைப்பை நம்பி நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் வாசிங்க. சங்கீதம் 31:23 வாசிங்க. 31ஆம் அதிகாரம் 23. அன்பு கூறுங்கள், உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? பூரணமாய் பதில் அளிப்பார். உண்மையானவனை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? தற்காத்து ஆண்டவர் என்ன பண்ணுவார? பாதுகாப்பார். கர்த்தருக்கு நாம் உண்மையா நம்ம இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா கூட என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நம்மை தற்காப்பாரு. ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாரு. நம்ம பைக்ல போறோம், கார்ல போறோம், நம்ம போயிட்டு வீட்டு திரும்பி வருவோன்றது நிச்சயம் கிடையாது. கர்த்தர் ஒருவரே நமக்கு பாதுகாப்பு. வேதம் அப்படிதான் சொல்லுது. உண்மையானவர் ஆண்டவர் என்ன பண்றாரா? தற்காத்து பாதுகாப்பாரு. உண்மையா இருக்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். உண்மையா இருக்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், தேவனுடைய பாதுகாப்பு. அப்போ தேவ சமூகத்துல நம்ம என்ன பண்ணோம்? உண்மையா நம்ம இருக்கணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. நீதிமொழிகள் 28:20 வாசிங்க.
நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யான ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கணைக்கு தப்பான். அப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? பரிபூர்ண ஆசீர்வாதம். உபாகமம் 28 வாசிக்கும் போது எத்தனையோ ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் வரும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல காத்திருக்கணும். கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க சித்தம் வச்சுட்டாருன்னா அதை ஒரு மனுஷனாலையும் தடுக்க முடியாது. அதே போல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தடுத்தாருன்னா நம்ம என்னதான் உழுந்து பிறண்டாலும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. அப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லா விதத்திலும் அவன் என்ன பண்ணுவான்? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். மாப்பிசைக்கிறவனுடைய களஞ்சியங்கள் தொட்டி என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். உன்னுடைய எண்ணெய் பாத்திரம் அது குறையாமல் இருக்கும். ஆண்டவர் உபாகமத்தில் எவ்வளோ அருமையாக சொல்லியிருப்பார். அப்போ கர்த்தருக்கு நம்ம உண்மையாக இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுவாராம்? பரிபூர்ண ஆசீர்வாதம். தேவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம காணணும்னா தேவன் நம்ம என்ன பண்ணணும்? உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரா? ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நம்மை உயிர்ப்பிப்பார். வாசிங்கள் யோபு 1:1 கூட வாசிங்க. யோபு 1:1. ஊர்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற ஒரு மனுஷனா இருந்தான். அந்த மனுஷன் எப்படி இருந்தானா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற ஒரு மனுஷன் இருந்தான். அப்போ அவர் என்ன பண்ணுவாரோ? அதிகாலையில் எழுந்து ஒருவேளை தம்முடைய பிள்ளைகள் தவறு பண்ணியிருப்பாங்களோ, பாவம் செஞ்சிருப்பாங்களோ சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாராம்? சர்வாங்க தகன பலிகள், பாவ நிவாரண பலிகள், குற்ற நிவாரண பலிகளை என்ன பண்ணுவார்? அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் செலுத்துவார். ஒருவேளை அவங்க செஞ்சு கூட இருக்க மாட்டாங்க, செய்திருப்பாங்களோ, அப்போ அதை தடுக்கும்படியான பண்ணுவார். தேவ சமூகத்தில் அவர் என்ன பண்ணுவாராம்? அவரு பலிகளை செலுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மனுஷன் தேவனே சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு. 7000 ஆடுகள் இருந்துச்சு, 3000 ஒட்டகங்கள் இருந்தது, 500 ஏர் மாடுகள் இருந்தது, 500 கழுதைகள் இருந்தது, வேலைக்காரைகள் இருந்தாங்க, 7 குமாரர் இருந்தாங்க, 3 குமாரத்திகள் இருந்தாங்க. எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தது. கிழக்கத்து புத்திரர் எல்லாரையும் பார்க்கலாம், அந்த மனுஷன் அந்த தேசத்தை பார்க்கலாம். நம்ம சொல்லுவோம்ல, நம்ம பட்டணத்தில், அந்த கிராமத்தில், அந்த தேசத்தில், அந்த நகரத்தில், அந்த சிட்டியில் அந்த மனுஷன் எப்படி இருந்தாராம்? மிகவும் செல்வ சீமானா இருந்த ஒரு மனுஷன். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. நம்ம ஆண்டவரை துதிக்காம விட்டுருக்கலாமே. அப்ப கூட என்ன பண்ணார்? அவர் துதி செலுத்துவதில்லை, கனம் செலுத்துவதில்லை, கர்த்தரை பாடுவதில்லை, துதிப்பதில்லை. அவர் என்ன பண்ணாரு? அவர் ஓயாமல் தேவ சமூகத்தில் என்ன பண்ணாரு? தரித்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 1:19 வாசிங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசுவோம், ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர் பொருந்திருக்கவும் வேண்டுமென்று உங்களை அழைத்த தேவன் உண்மையிலவராய் இருக்கிறார் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு. 1:19 நினைக்கிறேன். 1 கொரிந்தியர். உங்களை அழைத்த தேவன் எப்படி இருக்கிறாரா? உண்மையிலவராய் இருக்கிறார். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் உண்மையா இருப்பது போல நீங்களும் உண்மையாய் இருங்கள். பேச்சில, நடக்கையில, செய்கையில, எல்லாவற்றிலும் தேவன் என்ன பண்றார்? நம்ம இடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறாரு. நம்முடைய பிள்ளையை உண்மையா இருப்பான். வார்த்தையில, வசனத்துல, செய்கையில, எல்லாவற்றிலும் அவன் என்ன பண்ணுவான்? நம்மை போல உண்மையுள்ளவராய் இருப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ற? நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. அப்போ உண்மையாய் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? உயிர்ப்பிக்கப்படுவோம். கர்த்தருக்கு, மனுஷனுக்கு இல்லை, தேவனுக்கு நம்ம உண்மையா இருந்தா போதும். கர்த்தர் எல்லா காரியத்தையும் மாற்றுவார். கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய இருதயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எங்கே போகிறோம், என்ன காரியத்தை செய்கிறோம், கர்த்தருக்கு தெரிஞ்சால் போதும். ஒருவேளை மனுஷன் இதை சொல்லலாம், ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லலாம், மனுஷனை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நம்ம நோக்கி பார்த்தா போதும். நோக்கி
வெட்கப்பட்டவர்கள் பிரகாசமடைவார்கள், ஒருவருடைய முகங்களும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தேவன் சொல்லுகிறான். அவர் தான் சங்கீதக்காரன் அருமையா சொல்றாரு, என்னை நோக்கி பார்த்தவர்கள் உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள், முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கும்போது, கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது, கர்த்தருக்கு நான் உண்மையா இருக்கும்போது, நம்முடைய சம்பளத்துல, தசம பாகத்துல, எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு செலுத்துகிற நேரத்துல, பைபிள் வாசிப்பதில், ஜபத்துல, எல்லாவற்றிலும் தேவனுக்கு நாம் உண்மையா இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார், நம்முடைய குடும்பத்தை உயர்த்துவார், நம்முடைய இன ஜன பந்துக்களை கர்த்தர் உயர்த்துவார், நம்முடைய வாழ்கிற பகுதியை தேவன் உயர்த்துவார், நம்முடைய கிராமத்தை உயர்த்துவார், நம்முடைய பட்டணத்தை தேவன் உயர்த்துவார், நம்முடைய மாநிலத்தை தேவன் உயர்த்துவார், நம்முடைய தேசத்தை உயர்த்துவார், நம்முடைய வாழ்கிற உலகத்தையே தேவன் மாற்றுவார். கர்த்தருக்கு நான் உண்மையா இருக்கும்போது தேவன் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தருவார். உபதேசத்தை கேட்டு நடக்கும்போது கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார் என்று நாம் கேட்டோம். ரெண்டாவது, உபவாசித்து நாம் ஜெபிக்கும் போது இவரை நம்ம பார்க்கும்போது கூட யோபு என்ன பண்ணாரு, அவருடைய எல்லாம் போயிடுச்சு, எல்லா ஆசீர்வாதமும் அவருக்கு போயிடுச்சு. ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தேவனை நோக்கி என்ன பண்றாரு, அவரு காத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்காக அவர் ஜெபம் பண்ணல, அவருக்காக அவரு ஜெபம் பண்ணல, தம்முடைய சிநேகருக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக அவர் ஜெபிக்கும் போது அவருடைய கட்டுகளை தேவன் மாற்றினார். இந்த நாட்களிலே நாம கூட என்ன பண்றோம், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோம், கர்த்தர் அதை அறிவார். அப்போ மற்றவர்களுக்காக நாம ஜெபிக்கும் போது நம்முடைய சிறையிருப்பு மாற்றப்படும். மற்றவர்களுக்காக நாம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய கட்டுகளை அறுப்பார். மற்றவர்களுக்காக நாம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். எல்லா சூழ்நிலை தேவன் மாற்றுவார். நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உபதேசத்தை நம்ம என்ன பண்ணோம், கேட்டு நடக்கணும். அப்போ நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். ரெண்டாவது, உபவாசித்து தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம உயிர்ப்பிப்பார். மூன்றாவது காரியம், உண்மையாக நாம் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை உயிர்ப்பிப்பார் என்று சிறு சத்தியத்தை முடிக்கிறேன். கர்த்தர் பேசினார்.